கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் இன்றைய வாழ்வு தரும் உணவு வழியாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லோருமாய் சேர்ந்து 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11 - 15 முடிய இருக்கிற வேத வசனங்களை நாங்கள் படிக்கும் போது எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் படிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசிர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பனார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி. எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களையும் அநேக பசி பட்டினி நிமித்தம், வேதனை நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம் ஊழியங்களை செய்தாலும் தேவன் நீர் ஒருபோதும் அவர்களை கைவிடுகிறதே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, ஊழியக்கார ஒவ்வொருவரையும் இந்த கனமான ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை போஷித்து அவர்கள் வழியாய் அநேகருக்கு புத்தி சொல்லும்படியாய் தேவன் நீர் கிருபை செய்கிறீரே. அதற்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும், சபை போதகர்களையும், மூப்பர்களையும், துதிக்கிற, ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, இசைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வாழ்வு தரும் உணவை இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும், எல்லா தேவைகளை இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையில எங்களை எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை ஊழியக்காரர், சபை பிள்ளைகள், சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.